தானாடா? உள்ள வாங்க பாட்டி. அப்ப என்ன உனக்கு தெரியுமா? பிரகாஷ் சொல்லிருக்காரு. அப்படியா பிரகாஷ்? என்ன பத்தி சொல்லிருக்கியா? ஹாய் வினோத். ஹாய். பாட்டி இது வினோத் எங்க காலேஜ்ல தான் படிக்கிறான். எதிர் வீட்டுல தான் இருக்காங்க. வாங்க பாட்டி. அப்பா, இது பிரகாஷ். நான் சொன்னல மேரி அவாஸ்னோல பிரைஸ் கிடைச்சதுன்னு. ஹலோ. ஹலோ இது சார். பிரகாஷோட பாட்டி. வணக்கம். அப்பா அம்மா வந்து உட்காருங்க. நான் ஊர்ல தான் இருக்கேன். அடிக்கடி இவனை வந்து நான் பார்க்கலைன்னா எனக்கு தூக்கமே வராது. என் மகன் மேத்தியோட ஒரே பையன் இவன். என் மகனும் மருமகளும் அமெரிக்காவில் இருக்காங்க. இவனை அங்கேயே படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் பிடிவாதம் பிடிச்சதுனால இவனை இங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. பிரகாஷோட ப்ரோக்ராம டிவில நாங்க பாத்துருக்கோம். நானும் பார்த்தேன். கிராமமா இருந்தாலும் கூரை மேல நானும் ஒரு பெரிய கடாய் வச்சிருக்கேன். எனக்கு ஊர்ல போர் அடிக்கணும் என் மகன் வாங்கி எனக்கு கொடுத்துருக்கான். அதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு எங்க நேரம் கிடைக்குது? 10-15 பேரு வயல்லையும் தோப்புலையும் எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்க இவனுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால வந்து பாத்துட்டு போலாமேன்னு நான் வந்தேன். பாட்டி மாட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு படிப்பெல்லாம் முடிய போகுதுல்ல. டிகிரி ஃபைனல் இயர். மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்கலாம். இதே போதும். பொண்ணுங்களை எதுக்கு அதிகமா படிக்க வைக்கணும்? காலகாலத்துல ஒரு பையனை பார்த்து கட்டி கொடுத்துட வேண்டியதுதானே. உண்மையை சொல்லணும்னா இவன் வந்து சொல்லும் போதே நான் ஊர்ல வேலை செய்யறவங்களுக்குலாம் கூலி தர வேண்டாமா? அதெல்லாம் நேத்தே கொடுத்தாச்சுடா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல. கருணாகரனை காவலுக்கு வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். நீ உட்காருமா. டீ காஃபி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். டீ நாங்க போட்டு கொண்டு வரோம், நீங்க பேசிட்டு இருங்க. வா. எங்களோட சிலுவை வீடு குடும்பம்னு சொன்னா ஊருக்குள்ள தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே. கேள்விப்பட்டிருக்கோம். ராணி அங்கதானே இருந்தா. எந்த ராஜு? டெல்லியில பிரைம் மினிஸ்டரோட பர்சனல் ஸ்டாஃப். ஓ அவளா? அவ என் பெரிய காலோட மகளோட மகளாச்சே. அவளை எப்படி உங்களுக்கு தெரியும்? மாயா அம்மாவோட ஃபர்ஸ்ட் கசின் மகனை கல்யாணம் பண்ணிருக்கிறது இந்த ராணி தான். அதான பார்த்தேன். சின்னவளோட பொண்ணா? நம்ம நெருங்கிட்டோம். அந்த பாட்டி ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தம், கல்யாணம், சாந்தி முகூர்த்தம் கூட நடந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரகாஷுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். இது கைவிட்டு போயிடுமோன்னு சந்தேகமா இருக்கு. இதுல நான் தலையிடணுமா? எது வரைக்கும் போதுன்னு பாப்போம். ஒரு நாளைக்கு எல்லாரும் எங்க கிராமத்துக்கு வாங்க. இந்த பட்டணத்தை விட்டு அங்க வந்து நிம்மதியா இருந்துட்டு வரலாம்ல. வரணும். ஆனா இவர் 24 மணி நேரமும் பிஸியா தான் இருப்பாரு. எல்லாரும் பிஸி தான். நான் கூட என் மகன் வீட்டுல போய் 3 மாசம் தங்கி இருந்தேன். ஏன் சொல்ற? என் மகனும் பிஸி, மருமகளும் பிஸி, தொடக்க பெருக்க வந்த வேலைக்காரியும் பிஸி, கார் தொடக்க வந்த நீக்குறவும் பிஸி. இவன் பரீட்சை முடிஞ்சதும் போகணும்னு சொன்னான். நான் சொல்லியிருக்கேன் உங்க அப்பாவையும் அம்மாவையும் இங்க வர சொல்லு, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கட்டும்னு. இவன் அங்க போனானா வெள்ளைக்காரி பார்த்து மயங்கிட மாட்டான். இல்ல என் பேரன் அப்படியெல்லாம் போக மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ற? நம்ம கிளம்பலாம் பாட்டி. ஹாஸ்டல்ல எனக்கு வேலை இருக்கு. பாத்தீங்களா, இவனும் பிஸி. இருடா டீயை குடிச்சிட்டு வரேன். இதை சாப்பிடுங்க பாட்டி. வேண்டாமா, பாட்டிக்கு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உன்னை பார்த்ததையுமே என் வயிறெல்லாம் நிறைஞ்சு போச்சுடா. என் பேர விருப்பம் தான் என்னோட விருப்பமும். நம்ம கிளம்பலாம் பாட்டி. இன்னும் வர்றேன். பிள்ளைங்க 2 பேருக்கு பிடிச்சு போனதுனால பரிசு முடிஞ்சதையும் கல்யாணத்தை வச்சிடலாம். என் மகனுக்கு சீக்கிரம் தெரியப்படுத்துறேன். வாடா. கிளம்பும் போது உங்ககிட்ட சொன்னல பாட்டி, தேவையில்லாம பேசாதீங்கன்னு. நீ வேத புஸ்தகம் படிக்கிறது இல்லையாடா? விளக்கை ஏத்தி கட்டிலுக்கடியில வைக்கிறது இல்லடா விளக்கு. அதுக்குண்டான இடத்துல வச்சாதான் வெளிச்சம் கிடைக்கும். இதையெல்லாம் உன் மனசுக்குள்ளே போட்டு வச்சிருந்தா எப்படி? சே, வண்டி எடுறா. போயிட்டு வரேம்மா. டாக்டர் கிட்ட போன கொடுங்க. ஏய் நில்லு 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 நில்லு. அந்த அம்மா கிளம்புற நேரத்துல ஏதோ சொன்னாங்களே, என்னது? அது வந்துப்பா, நான் கேட்கலையே. நீ கேட்டியா? இவளுக்கு கேட்கல, அதனால எனக்கும் கேட்கல. அத நானும் கேட்டேன். இவளும் கேட்டா. ஆமா, நானும் அதை கேட்டேன். ஜான், ஹாஸ்பிட்டல் இருந்து எப்போ வருவ? பேபி 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பர் விஷயம் இங்க நடக்க போகுது. சீக்கிரம் வா. அப்போ பாட்டி சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? ஐம் சாரிப்பா. உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லணும் தான் நாங்க பிளான் பண்ணிருந்தோம். அதுக்குள்ள ஓஹோ, அப்ப நீயும் இதுக்கு கூட்டா? உன் கூட இவ்வளவு காலேஜுக்கும் ஊர் சுத்துறதுக்கும் அனுப்பி வச்சது இதுக்கு தானே? அட, இது கடவுள் ஆதாம் கிட்ட கேட்ட மாதிரி ஆயிடுச்சே. இதுக்கு தான் நான் தோட்டத்திற்கு அனுப்பி வைத்தேன்னு. என்ன? வேண்டாம் வேண்டாம் இவகிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் அங்கிள். ஆனா லவ் பண்ணி தான் பார்க்கலாமேன்னு நினைச்சா நாம என்ன பண்றது? அட பாவி அப்பா, இவன் சப்போர்ட் பண்ணி தான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இவளுக்கு சப்போர்ட் பண்ணங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா அதனால பெரிய தப்பு ஒன்றும் இல்லையே. புளியங்கொம்பு தானே பிடிச்சிருக்கு. எந்த கொம்பா இருந்தாலும் படிப்பு முடியற வரைக்கும் இந்த காதல் கத்திரிக்கலாம் எதுவும் வேண்டாம். வேண்டாம்.
லவ்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கதான் செய்யும். அது இப்ப அப்பா அம்மாக்கு பிடிக்கலன்னா அப்படி ஒரு லவ் அதை விடுறதுல எனக்கு கூட பெரிய கஷ்டம் இல்ல. ஓகே தானே? அப்பா, shall I drop it அப்பா? ஏ செல்லம், அன்னைக்கு நீ என்ன லவ் பண்ணப்போ உங்க அப்பா கிட்ட ஏன் இந்த மாதிரி சொல்லல? நான் அப்படி சொல்லி இருந்தா எங்க அப்பா அன்னைக்கே அந்த கான்ட்ராக்டருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. தள்ளிப்படா. பாருங்க ஆ, அங்கிள். ஆ, ஆ. மாணவர் ஒற்றுமை ஓங்குக! மாணவர் ஒற்றுமை ஓங்குக! கல்லூரி நிர்வாகமே நியாயமாக நடந்து கொள். கல்லூரி நிர்வாகமே நியாயமாக நடந்து கொள். அது சரி, நான் உன்னை தேடிட்டு இருக்கேன். நியாயமாக நடந்து கொள். இன்னைக்கு கிளாஸ் நடக்குமா என்ன? டவுட் தான். கல்லூரி நிர்வாகமே ஒரு நியாயமாக நோட் ஷோ நடந்து ப்ரோக்ராம் கொள். போலாமா? கல்லூரி நிர்வாகமே பிரகாஷ் நியாயமாக வரா. நடந்து கொள். கல்லூரி நிர்வாகமே நியாயமாக நடந்து கொள். பிரகாஷ் கார்ல வெயிட் பண்றா. நான் உன்னை பாத்துட்டு வரேன்னு சொன்னேன். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அது நல்லா இருக்காது. நீ இல்லாமல நான் வரல, நீங்க போய் ஜாலியா ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க. நான் எதுக்கு? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். நீ வரியா இல்லையா? நான் வரலன்னு சொன்னல, நீ போ. எனக்கு கோவம் வந்துரும். வா வா. சாரி, வெயிட் பண்ணி போர் அடிச்சிச்சா? சொன்னா ஒரு நிமிஷம். 2 டிக்கெட் தான் ரிசர்வ் பண்ணிருக்கேன். நான் இவகிட்ட வரலன்னு தான் சொன்னேன். சரி, நீங்க போங்க. அட, நீ வண்டியில உட்காரு. நான் ஹாஸ்டல்ல தீபக்கோட ரூம்ல இருப்பேன். நீங்க படம் பார்த்துட்டு நேரா அங்க வந்துருங்க. நம்ம ஒண்ணா வீட்டுக்கு போலாம். ஓகே? பிரகாஷ், வண்டி எடுங்க. ஏய், சொன்னா கேளு. கிளம்பு. ஓ, உட்கார். பாய். कभी कभी तुम्हें देखकर ये गुमान होता है कि तौहीद कोई इंसानी जिस्म नहीं किसी मशीन का नाम है. பிரகாஷ், ஆ? நாம போலாம். போணுமா? வை? எனக்கு மூட் இல்ல. நீங்க வேணா பாருங்க, நான் கிளம்புறேன். வினோ, அவன் சீக்கிரமாவே போயிட்டானம்மா. ஏதோ பிராக்டிஸ் இருக்குன்னு சொன்னா உன்கிட்ட சொல்லலையா? இல்ல, என்கிட்ட சொல்லலையே. அது ஏன் உன்கிட்ட சொல்லாம போயிருக்கான்? பைக்கு கூட காணோம். புவனேஷ், வினோவை பாத்தியா? பாக்கலையே, கிளாஸ்ல இல்ல அவன். இல்லையே, கேண்டீன்லயும் இல்லையே. நானும் அவனை ரொம்ப நேரமா பார்க்கல. 2 பேர்த்துக்கு ஏதாவது சண்டையா? அப்படிலாம் இல்ல. வினோ, ஏய் வர்ஷா, நான் இன்னைக்கு பைக் கொண்டு வரல. என்ன கொஞ்சம் வீட்ல டிராப் பண்றியா? of course, come in. ஓகே. இங்க எதுக்கு நிறுத்தின? இப்படி ஒரு டைம் என் வாழ்க்கையில வரும் நான் நினைக்கவே இல்ல. ஐ அம் சோ ஹாப்பி. அவசரமா போகணுமா? இல்ல. ஒரு 5 நிமிஷம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ரெண்டு சாக்லேட் ஓகே ஐஸ்கிரீம். மேடம். இன்னைக்கு 2 பேரும் கிளாஸ்க்கே வரலையே. சோனா வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டா. நீங்க அந்த பக்கமே வரல. பயங்கர தலைவலியா இருந்தது. ஹாஸ்டல்ல தீபக்கோட ரூம்லயே படுத்து தூங்கிட்டேன். போய் For more updates, like
comment, subscribe to our channel.